அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பழைய புத்தகத்தில் இயல் 1 நம்ம இப்போ வந்து பழைய புத்தகம் சீரியஸ் 10த்தில் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ 10th முடிச்சுட்டு 9th அதுக்கப்புறம் புது புக்கு 10th 9th ரெண்டையும் முடிச்சுட்டு மொத்தம் 4 புத்தகத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்லாம் போகலாம். அதே சமயம் இடையில அப்படி இலக்கணமும் பார்த்துட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஏலாதி அப்படின்றத வந்து பார்க்குறோம். ஏலாதி அப்படின்னா வணங்கி வழியொலிய பாண்டார் சொல் கொண்டு வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் உள்ள ஒன்று. ஓகேங்களா? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கிய நூல் நோக்கி நுழையாய் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுணிந்து. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 குரூப் 4 வந்து இந்த லைன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதாவது பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னன் நூல் நோக்கி வாழ்வான் நுணிந்து. ஸோ இந்த அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் வந்து ஃபஸ்ட்டு 2 லைனை கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு 2 லைனை கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 2 லைனை கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு 2 லைனை வந்து படிச்சுருவாங்க. கடைசி 2 லைனை படிக்காமல் இருப்பாங்கள்ல, அதனால். ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்லலாம், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அதாவது போடுற எஃபோர்ட்டை எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா மொத்தம் 4 லைனையும் கொஞ்சம் ஞாபகம்னாச்சும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கிய நூல் நோக்கி நுழையா இணங்கி பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுணிந்து அப்படின்ற நூல் எழுதியவர் யார்? கனிமேதாவையார். இந்த 7வதில் வந்து பார்த்திங்கன்னா தற்சிறப்பாக 1000 சிறப்பாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் சேர்த்து 81 வெண்பாக்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நூல் குறிப்பு பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ பிறருக்கு பணிந்து நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணிய நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான். ஸோ இதையே கூட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க 2018 குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நாவிலும் வண்ணம் வாழும் மன்னன் பழியில்லா மன்னன் வந்து எது போற்றும்படி வந்து வாழ்வான், அவன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்றதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது வணங்கி அப்படின்னா பணிந்து. சொற்பொருள் பார்த்திங்கன்னா வணங்கி அப்படின்னா பணிந்து, மாண்டார் அப்படின்னா இறந்தார்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இறந்தார்னு கொடுத்துருப்பாங்க. மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர் அப்படின்னு அர்த்தம். 7வதியை பொறுத்த வரைக்கும் மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர். நுணுங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல். நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கண குறிப்பு நூல் நோக்கி. ஸோ 2ஆம் வேற்றுமை தொகை. ஏன் 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறாங்க? நோக்கி கி ஈ அப்படின்றதுல 2ஆம் வேற்றுமை தொகை. பழியில்லா மன்னன் ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சம். பழியில்லா ஒரு வார்த்தையை வந்து முழுமையாக முற்று பெறலை அப்படின்னாவே அது ஈறுகட்டுது. ஓகேங்களா? ஈறுகட்ட பழி இல்லான்னு சொல்கிறாங்க. பழியுள்ள மன்னனா நேர்மறை, பழி இல்லா அப்படின்னா ஈறு சரியாக இல்லை. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் பெயரச்சம் சொல்கிறாங்க? பழி இல்லா ஆன்னு வந்து முடியுது. ஓகேங்களா? அப்போ சப்போஸ் ஊன்னு வந்து முடிஞ்சுன்னா ஈறுகட்ட எதிர்மறை வினையச்சம். ஊன்னு வந்திருந்தால் ஈறுகட்ட எதிர்மறை வினையச்சமாக வரும். ஸோ இது ஈருங்கெட்டிருக்கு எதிர்மறையாக இருக்குது, பெயரச்சமாக வினையச்சமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பெயரச்சமாக இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இலக்கணத்தை பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 6வதுலேருந்து 8வது வரைக்கும் நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். புது புத்தகத்தோட இலக்கணம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் வந்து பார்த்துருவாங்க. இடையில போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒன்றும் பெருசாக புரியாது. ஓகேங்களா? அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா நோக்கு ப்ளஸ் இ. நோக்கி அப்படின்னா நோக்கு ப்ளஸ் இ அப்படின்னு பிரித்து எழுத முடியும். நோக்குனா பகுதி, ஈனா வினையச்ச விகுதி. அடுத்து வால் ப்ளஸ் இவு ப்ளஸ் ஆண். வால்னா பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆண்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஸோ இது எதுக்கு அந்த பகுபத உறுப்பிலக்கணம் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னா ஒரு வார்த்தையோடைய இறுதி எழுத்து ஈயாக இருந்தால் வினையச்சம் அப்படின்னு நம்ம போடணும். ஓகேங்களா? ஒரு வார்த்தையோடைய இறுதி எழுத்து ஆண் அப்படின்னு வந்து ஆண்பால் வினைமுற்று. பெண் அப்படின்னு வந்தால் பெண்ணை குறிக்கிற மாதிரி வந்தால் அவள் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது பெண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், நுனிந்து நுனி இத்து ப்ளஸ் ஊ. அப்போ ஊன்றது என்னது? ஆல்ரெடி நான் மேலே சொல்லியிருந்தேன். ஊ வந்தால் வினையச்சம். அப்போ நுனி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை. ஊ அப்படின்றது எதை குறிக்குது? வினையச்ச விகுதி அப்படின்றத குறிக்குது. அடுத்தது பிரித்தறிதல். வழி ப்ளஸ் ஒழுகி.
ஓகேங்களா. ஸோ இது பிரித்தறிதலில் இந்த மாதிரி உள்ள ஏதாவது ஒன்று தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. வழி ஒழுகி அப்படின்னா வழி ப்ளஸ் ஒழுகி. அடுத்து ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் குறிப்பு என்ன அப்படின்னா, ஏலாதியை இயற்றியவர் யார்? கனி மேதாவையார். இவருக்கு கனி மேதையார் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. ஏலாதியை இயற்றியவர் கனி மேதாவையார், இவருக்கு கனி மேதையார் அப்படின்ற மற்றொரு பெயர் இருக்குது. இவர் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்திற்கு உரிய கொல்லாமை, சமண சமயத்திற்கு உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வற்புறுத்தியுள்ளார். கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஸோ கனிமேதாவியாருடைய காலம் எப்போ அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி 5ஆம் நூற்றாண்டு இவர் திணைமாலை 150 என்னும் நூலையும், அதாவது 11 கீழ்கணக்கு நூல்களில் திணைமாலை 150 அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 150 பாடல்கள் இருக்கும். ஸோ அந்த திணைமாலை 150 பாடல்களையும் இயற்றியவர் யார்? கனி மேதாவியார் என்கிற மேதையார். ஸோ 5ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டு 150 பாடல்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நூல் குறிப்பு. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஏலாதியும் ஒன்று. இந்நூல் சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஸோ ஏலாதியில் மொத்தம் 81 வெண்பாக்கள் கொண்டுள்ளது. 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இவர் திணைமாலை 150 அப்படின்ற பாடலை எழுதியிருக்கார். 4 அடிகளில் அறக்கருத்துக்களை இந்நூல் குறிப்பிடுகிறது. அதாவது எத்தனை அடிகள், 4 அடிகளில் அறக்கருத்துக்களை கூறும் நூல் 11 கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னா இது ரொம்ப 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 முக்கியம். அந்த கொஸ்டின் நிறையா டைம் கேட்டிருக்கான். ஏன்னா வந்து நான்மணிக்கடிகை பார்த்தீங்கன்னா 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை குறிப்பிடும். ஓகேங்களா. நான்மணிக்கடிகை என்ன பண்ணும்? 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை குறிப்பிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 4 அடிகளில் அறக்கருத்துக்களை குறிப்பது ஏலாதி. ஓகேங்களா. இந்நூல் தமிழருக்கு அருமருந்து என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா ஏலாதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏலம் எனும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்பது பொருள். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த அதாவது கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலிக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மாற்றி கொடுத்துருவாங்க, சஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏலத்துக்கு அடுத்து சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, லவங்கம், சுக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. நமக்கு இது அது ஒரு ஃப்ளோவாக ஆர்டராக ஞாபகம் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதை வந்து ஆர்டராக இது பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ ஏலம் லவங்கத்துக்கு அடுத்தது சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி வந்து நீங்கள் கடைசியாக அந்த 3 அப்படி லைனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது 6 சேர்ந்தது மருந்து பொருள் தான் ஏலாதி. அப்போ ஏலாதியில் எத்தனை மருந்து பொருட்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா 6 மருந்து பொருட்கள், 81 வெண்பாக்களை கொண்டது, 6 மருந்து பொருட்களை கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை நூல் குறிப்பிடுது. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை குறிப்பிடுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி நண்பர்களே, தவறாக சொல்லிட்டேன். அதாவது 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை குறிப்பிடும் நூல் எது? ஏலாதி தான். 4 அடிகளில் 4 அறக்கருத்துக்களை குறிப்பிடும் நூல் தான் நான்மணிக்கடிகை. சாரி, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிறீங்க, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை குறிப்பிடுவது ஏலாதி. ஏன்னா 6 மருந்து பொருட்களை கொண்டுள்ளதில் அதனால் 6 அறக்கருத்துக்களை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 4 அடிகளில் 4 கருத்துக்களை குறிப்பிடுவது நான்மணிக்கடிகை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்பவரின் உடற்பிணியை போக்கும், அதுபோல் இந்நூல் கற்போரின் அறியாமையை அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலுடைய 51வது பாடல் தான் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு கொடுத்துருங்க. 4 அடியில் 6 கருத்துக்களை கூட தமிழருக்கு அருமருந்து போன்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து ஏலாதி விடை, அதாவது உரிய விடையை தேர்வெடுக்க. ஏலாதி 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கனிமேதாவையரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து பார்த்திங்கன்னா திணைமாலை 150 அப்படின்ற பாடலை ஏற்றிருக்காரு. மருந்து பொருட்களில் அமைந்த நூல் 2 நூல் எது? திரிகடுகம், ஏலாதி அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட்டு 2019 வந்து கேட்டிருந்தாங்க, குரூப் 4. ஓகேங்களா. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம் மற்றும் ஏலாதி. ஸோ இந்த பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பாடல் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 8 தொகை நூல்களை வந்து ஃபுல்லாக அப்படியே 8 தொகை 10 பாட்டு நூல்களை வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். 2வது 8 தொகை நூல்களில் இந்த நல்ல, அதுக்கப்புறம் ஒத்த, ஓங்கு, கற்றறிந்தவர் ஏத்தும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நூலுடைய
குறிக்கும் அடைமொழிகள். ஓகேங்களா? இப்போ நல் நற்றிடை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தவர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திருக்கும் எட்டு தொகை அப்படின்னு சொல்லி ஸோ நல்ல என்ன அடைமொழி அழைக்கணும் நற்றிடை. நற்றிடை என்னன்னு சொல்லி எந்த அடைமொழி அழைக்கணும் நல்லன்னு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நல்ல அப்படின்னா குறுந்தொகை மட்டும்தான் குறிக்கும். ஒத்த அப்படின்னா பதிற்று பத்தை குறிக்கும். ஓங்குனா பரிபாடலை குறிக்கும். கற்றறிந்தவர் ஏத்தும் அப்படின்னா கலித்தொகையை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து 10 பாட்டு நூல். முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோலநாடு நல்வாடை கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை கடந்தோடும் 10 ஸோ பட்டினப்பாலை கடந்தோடும் 10 அப்படின்றது 10 பாட்டு முருகு. நானே இந்த 10 பாட்டு நூல்களை இன்னும் மனப்படம் பண்ணல. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திங்கன்னா 11 கிழக்கண நூலை பற்றி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதையும் இன்னும் மனப்படம் இல்லை. எனக்கு தெரிஞ்சது 8 தொகை நூல்கள் மட்டும்தான் தெரியும். ஸோ அதையும் இதுக்கு மேலே தான் மனப்படம். முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினைய கோலநெடு நால்வடை கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை கடந்தோடும் 10 அப்படின்றது 10 பாட்டை குறிப்பிடுது. ஸோ அடுத்த காணொலியில் பார்த்திங்கன்னா உயர்தனிச் செம்மொழி தமிழ் மொழியை பற்றி முக்கியமான இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஷின் வந்திருக்கு. அந்த செம்மொழி தமிழ் மொழியினுடைய வரலாறை பற்றி படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட்டாக இருக்கும். ஸோ அடுத்த காணொலியில் அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் குஷ் போட்டுட்ருக்க நண்பர்களே, இந்த டாபிக் ரிலேட்டடாக குஷ் எடுத்து போடுவேன். ஓல்டு கொஸ்டின் புக்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே.